ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் கி ஜெய். விஜனநதி குஞ்ச கிருஹே மஞ்சுள புலினைக மஞ்சுதரதல்பே ஷயனம் குர்வானாய பிரணிதிம் குர்ம சதாசிவேந்திராய காமாஹி த்வஜபதயே शमदममुगदिव्यरत्नवारिदये शमनाय मोहविततेः प्रणतिं कुर्मः सदाशिवेन्द्राय. நமஸ்காரம். சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்னார் சதாசிவ பிரம்மேந்திராள்னு போன எபிசோடில் பார்த்தோம். இவர் எப்படி வாழ்ந்தார், ஞான யோகத்திலிருந்து பக்திக்கு அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கலாம். தியாகராஜர் ராமனை பற்றி பாடியிருக்கார், தாசர்கள்லாம் கிருஷ்ணனை பாடியிருக்கா, ஆண்டாள் நாச்சியாரும் கிருஷ்ணனை தான் பாடினா, பாபநாசம் சிவன் சிவபெருமானை பாடினார். இப்படி எல்லாரை பற்றியும் பாட முடியும். பிரம்மத்தை பாட முடியுமோ அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படிங்கிறார் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் பாடியும் இருக்காருன்னு பார்த்தோம். அக்ஷரமாய், அரூபமாய், அநாமமாய், அச்சிந்தியமாய், கூட்டமாய், சித்தாய், சத்தாய், ஆனந்தமாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இவர் கானம் பண்ணியிருக்கார். அந்த பிரம்மம் எது அப்படிங்கிறத அவர் ஒரு பாட்டில் சொல்கிறார். மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. என் மனமே அங்கேயும் இங்கேயும் அலையாத, பிரம்மத்திலேயே லயமாயிடு அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து அவர் சொல்லிக்கிறார். யார் போகிறா யார் வரா இப்படி எதையும் பார்க்காத, பிரம்மஸ்வரூபத்திலேயே சஞ்சரி அப்படிங்கிறார். அந்த பிரம்மம் எது? பிரம்மஸ்வரூபத்தில் சஞ்சரிப்போம். அந்த பிரம்மம் எது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார். மதசிக்கு பில்ச அலங்கிருத சிக்குரே மகனீய கபோல விதித முகூரே. என் மயிலோட தோகையை வச்சுருக்கிற அந்த கண்ணன்கிற பிரம்மத்தில் மனமே போய் சஞ்சரி அப்படிங்கிறார். சிக்கி அப்படிங்கிறார். மதசிக்கி, சிக்கின்னா மயில்னு அர்த்தம். மதசிக்கி பிஞ்சா அப்படின்னா அந்த மயிலுக்கு மதம் பிடிச்சி போயிடுதான். மயிலுக்கு மதம் பிடிக்குமா? கேள்விப்பட்டதே இல்லையே. சாதாரணமாக யானைக்கு தான் எல்லாரும் மதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இவர் எப்படி போட்டிருக்கார் பதம்? மதசிக்கி பிஞ்சா அப்படிங்கிறார். அந்த மயிலுக்கு ஏன் மதம் பிடிச்சி போயிடுத்து அப்படின்னா, உபனிஷத் உச்சியில் தான் பிரம்மம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவா. அந்த உபனிஷத் உச்சியில் இருக்கிற அந்த பிரம்மம், அதோட உச்சியில் என்னுடைய தோகை தானே இருக்குது. அதனால அந்த மயிலுக்கு மதம் பிடிச்சி போயிட்டான். பரம்பொருளான கிருஷ்ணன் தன்னோட தலையில் என்னத்தானே வச்சுட்டுருக்கான், வைரக்கிரீடம்லாம் அவன் வச்சுக்கலையே அப்படின்னு கர்வத்தோடு சொல்கிறதான் இந்த மயில். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறார், போட்டிருக்கார் பாருங்கோ, மகனீய கபோல. கபோல அப்படின்னா கண்ணம்னு அர்த்தம். அது கண்ணனுக்கு எப்படி தெரியுமா இருக்குமா? மழமழன்னு இருக்குமா. யசோதை நெத்திக்கு இட்டுக்கணும் அப்படின்னா கண்ணாடியை பார்த்து இட்டுக்க மாட்டாளாம். ஏ கிருஷ்ணா, கண்ணா, குழந்தை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவா. அது என்னம்மான்னு வந்து நிற்கும். உடனே அவனோட கண்ணத்தை பார்த்து அவன் நெத்திக்கிட்டு பழம். கண்ணன் கருப்பு தான், ஆனால் அட்ட கருப்பு இல்லை, ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிற கருப்பு, காந்தி. அந்த காந்தி எப்படி சொல்லுவோன்னா கண்ணாடியத்த கபோலம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவள் பார்த்து விட்டுக்கிறாளாம் அப்படி. அடுத்த வரியில் சொல்கிறார், ஸ்ரீரமணி கூச்ச துர்கவிஹாரி. ராதையினுடைய பட்சஸ்தலத்தில் கண்ணன்கிற இந்திர நீலமணி ஜொலிக்கிறதான், வேற எந்த ஆபரணமும் அவள் போட்டுக்கல அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல கண்ணன் ஒரு கற்பக விருட்சம்,
அவனை போய் விட்டுட்டு வேறு யாரையும் போய் நரஸ்துதி பண்ணாதீங்கோ, மனுஷாலை போய் நீங்கள் ஸ்துதி பண்ணாதீங்கோ அப்படிங்கிறார். கடைசியாக இந்த பாட்டை எப்படி முடிக்கிறார் பாருங்கோ. பரமஹம்ச மூக சந்திர சகூரே. கிருஷ்ணனுடைய முகம் சந்திரன் மாதிரி இருக்கான், அந்த முகத்திலேருந்து கருணைங்கிற அமிர்தம் வழியிறது அப்படிங்கிற. அந்த அமிர்தத்தை பருகிறதுக்காக சகோர பட்சிகள்லாம் காத்துருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் பாடுவார். ஆனால் பிரம்மேந்திரால் அப்படி பாடலை. அவர் என்ன சொல்கிறார், பரமஹம்சாளோட முகம்தான் சந்திரன், அவளோட முகத்தில் கீர்த்தனங்கிற அமிர்தம் இருக்கான். அந்த கிருஷ்ணன் யாருன்னா சகோர பட்சி. அவன் அந்த பட்சி உட்காண்டிருக்கான், இந்த கீர்த்தனங்கிற அமிர்தத்தை பருக காத்துண்டு இருக்கு அப்படின்னு பாடுறார் பிரம்மேந்திராள். இவரோட கீர்த்தனங்கள் எல்லாமே இப்படி அர்த்த புஷ்டியோடு இருக்கும், எல்லார் மாதிரியும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த கீர்த்தனத்தை நம்ம இப்போ கேட்கலாம். மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே மதசிகி பிஞ்ச லங்கிருத சிகுரே மதசிகி பிஞ்ச லங்கிருத சிகுரே மஹனீய கபோல விஜித முகுரே மதசிகி பிஞ்ச லங்கிருத சிகுரே மஹனீய கபோல விஜித முகுரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே ஸ்ரீரமணி குச்ச துர்க விஹாரே ஸ்ரீரமணி குச்ச துர்க விஹாரே சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச முக சந்திர சகோரே பரமஹம்ச முக சந்திர சகோரே பரிபூரித முரளீரவதாரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மேந்திரோட ஆத்ம வித்யா விலாசம்னு ஒரு கிரந்தம் போன எபிசோடில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிரந்தத்தை படித்தாலே அவர் எப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் அவரே சொல்கிறார், ஆசாபகனு மௌனி நைராக்யாலங்கிருத சாந்தக கரதல பிக்ஷாபாத்திரக தருணி தருதல நிலையு முனிர்த்தியாதி. கரதல பிக்ஷா பாத்திரக அப்படிங்கிறார். ஒரு ஞானிக்கு கைகள் தான் பிக்ஷா பாத்திரம், தனியாக பிக்ஷா பாத்திரம்னு ஒன்று அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். நம்ம கூட கை இருக்கிற போது கையால் தான் எடுத்து சாப்பிடணுமே வழிய ஸ்பூன் வச்சுட்டுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இதுலேருந்து தெரியறது. இவா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உள்ளவா ஒரு நாளைக்கு ஹம்சதூளிக்கா மஞ்சத்தில் போய் படுத்துப்பாளாம். ஒரு நாளைக்கு பார்த்தா சாக்கடை ஓரமாக போய் படுத்துட்டுருப்பா. இந்த சுள்ளான்கள்லாம் தான் இவர் உடம்பை விசிறின்னு இருக்குமா. இவாளுக்கெல்லாம் எது அலங்காரம் தெரியுமா? வைராக்கியம்.
அதுதான் பூஷணம் அவளுக்கு. உனக்கு சாந்தி வேணும் அப்படின்னா பரமஹம்சாள் கிட்ட போங்கோ அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அவரே. இவர் எப்பவுமே சகஜ சமாதி நிலையிலேயே தான் இருப்பார். அது என்ன சகஜ சமாதி நிலை அப்படின்னா, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற நிலை. நமக்கு அதெல்லாம் வரவே வராது. நம்ம சரீரத்தை தான் ஆத்மான்னு நினச்சிப்போம், ஆத்மாவே நமக்கு தெரியவே தெரியாது. இந்த நிலையில் இருந்த இவர்கிட்ட ஒரு கசாப்பு கடைக்காரன் எப்படி நடந்துட்டான் அப்படிங்கிறத பாருங்கோ. இவருடைய சரித்திரத்தில் இது மாதிரி நடந்திருக்கு. இவர் பெரும்பாலும் காட்டிலேயே தான் சஞ்சாரம் பண்ணுவார். ஒரு தடவை அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே, இவருக்கு தான் ஒன்றும் தெரியாது, பிரம்மம்மாவை தானே இருப்பார். அப்படி வரப்போது ஒரு மிலேச்ச வீதிக்குள்ளே, முஸ்லீமோட வீதிக்குள்ளே நுழைஞ்சுட்டார். அங்கே ஒரு கசாப்பு கடை. அவன் ஆட்டை வெட்டின்னு இருக்கான். இவர் வஸ்திரம் கூட இல்லாமல் வராரே. அந்த மிலேச்சன் டேய் அப்படின்னு கூப்பிடுறார். வஸ்திரம் கூட இல்லாமல் வரான். கிட்ட வராத கிட்ட வராத அப்படின்னு கத்தினா இவர் காதுலியே விழலை. இவர் பாட்டுக்கு வர. தம் திருஷ்ட்வா யவனக கஷித் குரோதபர்யா குலேக்ஷணக சிச்சேதகட்கம் ஆதாய பாகும் தஸ்யது லீலையா. வராத வராத வராதன்னு சொல்கிறேன், நீ வரையா? வஸ்திரம் கூட இல்லாமல் வரையே, உனக்கு வெக்கமா இல்லை, சூடு இல்லை, மானம் இல்லை, சொரணை இல்லையா அப்படின்னு அவன் திட்டுறான். திட்டினாலும் பிரம்மம், புகழ்ந்தாலும் பிரம்மம்னா இருக்கார் இவர். அவன் என்ன பண்ணிட்டான், கோபத்தில் ஆட்டை வெட்டின்னு இருந்தவன் கட்கமாதாய பாகும் தஸ்யது லீலையா, இவருடைய கையை பிடிச்சி வெட்டிட்டான். அப்படியே நிற்கிறார், அழறான். யார் அழறா? வெட்டினவன் அழறானான். கோபத்தில் வெட்டிட்டான், அவனுக்கே தெரியல. கோபம் வந்தால் சில பேருக்கு கண்மண் தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் வெட்டிட்டான். அப்படியே ரத்தம் கொட்டுறது, எந்த ரியாக்ஷனும் இல்லை, வலிக்கிறதுன்னு அழலை, கண்ணில் ஒரு பொட்டு ஜலம் இல்லை இவருக்கு. வெட்டினவனுக்கு புரிஞ்சு போயிடுது, இவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த நரசிம்ம பாரதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் தான் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இவரை பற்றி 100 ஸ்லோகம் பண்ணியிருக்காருன்னு இப்போ இன்றைக்கி ஆரம்பத்தில் கூட அந்த தியான ஸ்லோகம் அவரோடு தான் நான் பாடினேன். அவர் சொல்கிறார், அந்த நரசிம்ம பாரதி அந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார் இந்த நிகழ்ச்சியை. யோத்பன்ன விகாரோ பாகௌ மிலேச்சேன சின்னபதி தேபி அவிதித மமதாயா அஸ்மிஹி பிரணதிம் குர்மக சதாசிவேந்திராய. அவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட இவரை நான் சோஸ்திரம் பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். வெட்டினவன் அப்படியே அரண்டு போயிட்டான். சாமி சாமி சாமி, என்னை மன்னிச்சுடணும் என்னை மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சரணத்தில் வந்து விழுந்தான். யாரப்பா நீ? யாரை வெட்டின? எதை வெட்டின? எப்போ வெட்டின அப்படின்னு கேட்குறார். அபிதித மமதாயா, தன் கைங்கிற மமதையே இல்லையா இவர்கிட்ட. தன் திருவடியில் விழுந்தவனை பார்த்து முண்டமான இவருடைய கை வெட்டுப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கையை அப்படி தூக்கி இப்படி காமிச்ச உடனே அபயஹஸ்தத்தோடு அவனுக்கு காட்சி கொடுத்தாராம், கை வந்துடுத்தான். இவெல்லாம் யோக சித்தர்கள். யோக சாமர்த்தியத்தினால தன் சரீரத்தை சித்த சரீரமாக ஆக்கிண்டுடுவா. இப்பேற்பட்டவா எல்லா லோகமும் சஞ்சரிப்பா. திடீர்னு தோணுவா, திடீர்னு மறைஞ்சிடுவா. ஒரே சமயத்தில் 10 ஊரில் இருப்பா, ஒரே சமயத்தில் 10 ரூபம் எடுத்துப்பா. இப்பேற்பட்ட சித்த சரீரத்தில் இந்த பிரம்மேந்திராள் உலா வரார். சில சமயத்தில் அகண்ட காவேரியில் விழுந்து ஜலஸ்தம்பம் பண்ணிண்டே திருவிசைநல்லூர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். திருவிசைநல்லூரில் யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிறவர் இருக்கார். அவரை பற்றியும் வரும் நடுப்புற. அவர் யார் அப்படின்னாக்க பரமபக்தர், கிரகஸ்தர். ஆனால் பிரம்மேந்திராளோட மகிமை அவருக்கு நன்னா தெரியும். இவருக்கும் அவரோட என்ன பண்ணுவார், சம்பாஷணை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துடுவார். 10 நாள் அவரோட உட்காந்து சம்பாஷணை பண்ணுவார். 2 பேரும் பிரம்மத்தை பற்றி பேசுவா, எல்லாத்த பற்றியும் பேசுவா. ஆனால் அவாத்தில் சாப்பிட மாட்டார் இவர். மாதுகர பிக்ஷை தான் பண்ணுவார்.
ஒரு தடவை காவேரி தாயார் என்ன பண்ணிட்டா, இவரை ஒரு மடுவில் கொண்டு போய் சொருகி வச்சுட்டா. ஆனால் இவரோட சரீரம்தான் சித்த சரீரமாச்சே, அதனால சரீரம் அழுகவே இல்லை, மண்ணில் போய் மக்கியும் போயிடலை. ஜலமெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா உடனே ஓடி வந்து இந்த ஸ்ரீதர ஐயா வாழ்கிட்ட வந்து சொல்கிறா, உங்களோட கொண்டு எப்போதும் சம்பாஷணை பண்ணுவாரே ஒரு சாமி, அவர் அங்கே ஜலத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் உடனே ஐயாவாள் அங்கே போய் பார்த்துட்டு இவர் திருமேனியில் இருந்த மண்ணெல்லாம் தொடச்சி விட்டார். பக்கத்தில் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணார். அந்த சங்கீர்த்தனத்தை கேட்டுட்டு சகஜ நிலைக்கு வந்துட்டாராம். பகவன் நாம போதேந்திராள், இவர் பகவன் நாம போதேந்திராள், ஸ்ரீதர ஐயாவாள், சதாசிவ பிரம்மேந்திராள். பகவன் நாம போதேந்திராள் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இவ 3 பேரும் சேர்ந்து உட்காண்டு பேசின்ற ஒரு மாமரம் இருந்து தான் அந்த இடத்துல திருவசைநல்லூரில் அப்படின்னு இப்போ தான் அது அழிஞ்சுது அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். ஒரு நாள் ஐயாவாள் சம்போ சங்கர சம்போ சங்கர அப்படின்னு நாம சங்கீர்த்தனம், அவர் எப்போதும் ஐயர் இல்லையா, அதனால சம்போ சங்கரன்னு அந்த பஜனை தான் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சமயம் பிரம்மேந்திராள் ஐயாவாளை பார்க்குறதுக்கு வர, இந்த நாம சங்கீர்த்தனை நீ விடவே மாட்டீரா, எப்போ பாரு என்ன சம்போ சங்கர சம்போ சங்கரன்னு, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தோணினதுக்கப்புறம் எதுக்கு சம்போ சங்கர இதெல்லாம் பாடணும், இனிமேல் சிவனேன்னு உட்காண்டிருக்கணுமே தவிர சிவசிவான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயாவாளுக்கு சொல்கிறார். ஆனால் ஞானிகளையும் சித்தர்களையும் மாயைங்கிற தேவி ஆட்டி வச்சுடுவாளாம். கிருஷ்ணரை சரணமடைஞ்சவாளை அந்த மாயை ஒன்றுமே பண்ண மாட்டான்னு கண்ணனை கீதையில் சொல்கிறான். நாமம் சொல்லாதவாளை மாயை என்ன பண்ணிடுவா, ஏறி மிதிச்சுடுவா அப்படின்னு சொல்கிறான் அன்னவன். இதெல்லாம் தெரியும் யாருக்கு, ஐயாவாளுக்கு நன்னா தெரியும். அதனால அவர் சம்போ சங்கரன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார். அதனால சொல்கிறார் ஐயாவாள் இவர்கிட்ட சொல்கிறார், மாயை ஜெயிக்கணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே பிரம்மேந்திராள் கேட்குறார் அவரை பார்த்து, மாயைன்னா என்ன, யார் அவா, ஏன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஏன் பஜனை பண்ணணும், பண்ணுறவன் யார், இப்படிலாம் கேட்டார் இவர். நீ இன்னும் என்னுடைய நிலைமைக்கு வரல ஐயாவாள், சர்வம் பிரம்மமயங்கிற நிலைமைக்கு நீ இன்னும் வரலை, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு உனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை கேட்டார் ஐயாவாள். உடனே பதிலே பேசலை, சிரிச்சுண்டு போயிட்டார் அவர். ஒரு தடவை நடு வயலில் நடந்து போயின்ட்டுருக்கார் சதாசிவ பிரம்மேந்திராள். நல்ல வெயில் காலம், அறுவடையெல்லாம் ஆகியிருந்தது, வறட்ட நிலமாக இருந்தது. அந்த நிலத்தில் வரப்பில் தலையை வச்சுண்டு படுத்துட்டுருக்கார். வரப்பு அப்படின்னா கொஞ்சம் மேடாக இருக்கும் அந்த இடம் இல்லையா, அதில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருந்தார் இவர். அந்த பக்கமாக சில கிராமத்து பெண்கள் குளிக்கிறதுக்காக போயின்னு இருக்கா நதிக்கரைக்கு. வம்பு பேசிகிட்டே போகிறாவா. இவரை பார்த்துட்டு ஒரு பெண் சொல்கிறா, இங்கே பாருடி இந்த சாமியாரை, எல்லாத்தையும் விட்டவருக்கு தலையை வச்சுக்கிறதுக்கு வரப்பு தேவைப்படுறது பாரு அப்படின்னா. கரெக்டாக சொன்னா இல்லையா. கூட வந்தவா இந்த காட்சியை பார்த்தா கொல்லுன்னு அவள்லாம் சிரிச்சா. இதை கேட்ட பிரம்மேந்திராளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இவா தப்பாக சொல்லலையே, சரியாக தானே சொல்லியிருக்கா. இந்த உடம்புங்கிற வாசனை இருக்கிறதுனால தானே இந்த வரப்பில் போய் நான் தலையை வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படின்னு அவர் நினச்சுண்டுட்டார். உடனே அந்த வரப்பை விட்டு கீழே இறங்கி படுத்துண்டுட்டார். அந்த பெண்கள்லாம் குளிச்சுட்டு திரும்பி வரா. அவள் பார்க்குறா, பாத்தியாடி இந்த சாமியாரை, என்ன ரோசம் இவருக்கு, வரப்புலேருந்து தலையை எடுத்துகிட்டு படுத்துட்டுருக்காரே அப்படின்னா. உடனே இவர் நினச்சிக்கிறார், சே என்ன இவாள்லாம் இப்படி பேசுகிறா, இந்த ஊரில் இருக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு நேராக குழந்த மாதிரி ஐயாவாள்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னார். ஐயாவாள், இவாள்லாம் ஏன் இப்படி வம்பு பேசுகிறா அப்படின்னு கேட்டார். பிடிச்சிவிட்டார். இப்போ ஐயாவாள் சொல்கிறார், நேத்திக்கு நான் என்ன சொன்னேன், மம மாயா துரத்யான்னு சொன்னேன் இல்லையா, பேசினது யார், கேட்டது யார், சொன்னது எது அப்படின்னர். அதுக்குத்தான்
நான் பகவன் நாமாவை பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு நாமாவை சொல்லலைன்னா மாயையை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் சீதரையாவள். அடுத்த நிமிஷம் பிரம்மேந்திராள் வாயிலேருந்து கிருஷ்ண நாமம் வந்துடுத்து. அப்போ ஒரு பாட்டு பாடுறார், ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். இவர் கிருஷ்ண நாமத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் வானத்திலேருந்து புஷ்ப வருஷம் ஆச்சான். ஏன்னா தேவர்கள்லாம் இவரோட சிரசில் புஷ்ப மாதிரியா பொழிஞ்சாலும். இவ்வளவு நாளாக பக்தி இல்லாமல் ஞானம் மட்டும் இவருக்கு இருந்தது. பக்தி இல்லைங்கிற ஒரு குறை இருந்தது, இப்போ அந்த குறையும் தீர்ந்து போயிடுத்து. அதனால புஷ்ப வருஷம் ஆச்சான். இப்போ தான் இவருக்கு பக்தி வருது. இத்தனை நாளாக ஞானத்தில் தான் இருந்திருக்கார் இவர். இப்படி புஷ்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நரசிம்ம பாரதி ஒரு ஸ்துதியில் சொல்லி அவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஞபதன் உவானி மூர்தனி ஏனோச்சரிதேஷு நாமஷு உக்ரேஷ்ய தஸ்மை சித்தவராய பிரணதிம் குர்ம சதாசிவேந்திராய. இவருடைய இந்த ப்ரூஹி முகுந்தேதி அப்படிங்கிற நாம சங்கீர்த்தனத்தை ஒரு 5 வயசு குழந்தை, சகானான் பேர், அது பாடுறதை கேட்போம். ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति केशव माधव गोविन्देति केशव माधव गोविन्देति कृष्णानन्द सदानन्देति कृष्णानन्द सदानन्देति ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति राधा रमण हरे रामेति राधा रमण हरे रामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति अक्रूर प्रिय चक्रधरेति अक्रूर प्रिय चक्रधरेति हंस निरञ्जन कंसहरेति हंस निरञ्जन कंसहरेति ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति ब्रूहि मुकुन्देति ब्रूहि मुकुन्देति. வெரி குட், ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுமா, தேங்க்யூ. இப்போது இவர் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் இல்லையா? தாரக மந்திரமான ராம நாமத்தை எல்லோருக்கும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராமநாமாவை சொல்லுங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னு நரசிம்ம பாரதி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். தாரக வித்யாதாத்ரே தாராபதி கர்வ வாரகாஸ்யாயே தாரப பிரவணாயே பிரணதிம் குர்ம சதாசிவேந்திராய. ராம கீர்த்தனைகள்லாம் இவர் நிறைய பாட ஆரம்பிச்சுட்டார். அதில் இவருடைய ஒரு கீர்த்தனம் ரொம்ப ஃபேமஸ், பிபரே ராமரசம் அப்படிங்கிற அந்த கீர்த்தனம். ராம ரசத்தை குடிங்கோ அப்படிங்கிறார்.
ஏன்னா சர்வ வேதங்களும் சர்வ இதிகாச புராணங்களும் அடங்கின ஒரு ஜூஸ் தான் அந்த ராமரசம். ஜனன மரண பயத்தை போக்கக்கூடியது அது. பரம பாஷண்டிகளையும் பாகவதனா பண்ணிடும். அதனால் ராம நாமம் எல்லாரும் சொல்லுங்கோ, அதை பருகுங்கோ அப்படிங்கிறார். சித்த புருஷரான இவர் எப்பவும் காட்டிலேயே தான் சஞ்சாரம் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா? அப்படி ஒரு நாளைக்கு அவர் காட்டில் நடந்து வந்துட்டுருக்கார். ஒரு விறகு வெட்டி, காட்டில் நிறைய விறகை வெட்டி எடுத்துட்டு தன்னுடைய தலைமையில் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். பாரம் அழுத்துறது அவனுக்கு. பக்கத்தில் வண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரம்மேந்திராள் அது வழியாக போயின்னு இருக்கார். எதை பாட்டு பாடின்னு போடுறார்? கேசவ மாதவ கோவிந்தேரி அப்படின்னு உறக்க பாடிட்டு போயின்னு இருக்க. தன்னை மறந்த நிலையில் போயின்னு இருக்க. நல்லா சுட்டெரிக்கிற வெயில். இந்த விறகு வெட்டி பார்த்தா ஏதோ பைத்தியம், உடம்புல துணி கூட இல்லாமல் பாடிகிட்டே போகிறது அப்படின்னு நினச்சிண்டு அந்த விறகு பாரத்தை இவரோட தலையில் வச்சு பின்னாடி அதை பிடிச்சிக்கிண்டே இவன் போயின்னு இருக்கான். வீட்டு வாசல் வந்த உடனே விறகு பாரத்தை எடுத்து போட்டான். ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிண்டு அவன் உள்ளே போயிட்டான். பிரம்மேந்திராளுக்கோ அவன் விறக வச்சது எடுத்தது ஒன்றுமே தெரியாது. பாரமெல்லாம் அவருக்கு தெரியலை. அவர் பாட்டுக்கு இந்த பாட்டை பாடிண்டே நாம சங்கீர்த்தனம் சொல்லி பண்ணிகிட்டே போயின்னு இருக்க. ஞானிகளுக்கோ சித்தர்களுக்கோ எந்த பேதமும் கிடையாது. ஆனால் தெய்வத்துக்கு பேதம் இருக்குது தெரியுமா? அதனால் அந்த தெய்வம் சும்மா இருக்குமா? விறகு தானாகவே பத 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 பதன்னு எரிய ஆரம்பிச்சுடுத்தோ அவனோட கூரை குடிசை எல்லாம் பத்திண்டு எரியறது. ஓடி வந்து அவன் பார்க்குறான். இவரை நம்ம ஏதோ பைத்தியம்னு நினச்சுட்டோமே, இவர் பெரிய சித்த புருஷராக தெரிகிறாரே அப்படின்னு நினச்சான். அதுக்குள்ளே அவர் போயிட்டார் நடந்து. இவன் ஓட்டமாக ஓடி வந்தான் அவர் பின்னாடி. அவர் காலை கட்டிண்டு அழுதான். என்னை மன்னிச்சிடுங்கோ, என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அழுதான். அவர் திரும்பி பார்த்தார். நீ என்னப்பா தப்பு பண்ணின? ஏன் நீ அழற? விறக உங்கள் தலையில் வச்சுட்டேன் சாமி அப்படின்னா. என்ன விறகு? எப்போ வச்ச? என் தலையா? ஏது எனக்கு தலை? இவர் தான் பிரம்மமாக இருக்கார் எல்லாமே, அதனால ஏது அப்படின்னு அவனை பார்த்து குளிர்ந்த கனிந்த பார்வையோட அவனை பார்த்தார். அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சு போயிடுது. கவலைப்படாதப்பா, சிந்தப்படாத, நல்ல குணத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாடுறார். என்ன பாடுறார்? சிந்தா நாஸ்தி கில தேசா அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார். சமதமாதி குணங்கள் இருக்கிறவாளுக்கு, சாதுக்களுடைய அசோசியேஷன் இருக்கிறவாளுக்கு, குரு பாதுகை கிடைச்சவாளுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை பாடிண்டே போகிறார். அந்த விறகு வெட்டியும் தன்னோட தப்பை உணர்ந்துட்டான். இனிமேல் நல்ல குணங்களோடு இருக்கணும்னு நினச்சிட்டு இவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான். சுகபிரம்ம ரிஷி உங்களுக்கெல்லாம் தெரியும், எப்போவுமே 16 வயசு, என்றும் 16 தான் அவர். சுருள் சுருளான ஜடாபாரத்தோட, சிரிச்ச முகமாக, தேஜஸோட, கிருஷ்ணரை போலவே நீல வர்ணமாக இருப்பார் சுகபிரம்ம ரிஷி. சதாசிவ பிரம்மேந்திராலும் அப்படியே தான் இருப்பாராம். சுகபிரம்மத்தை சுற்றி எப்பவும் குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக நின்றுட்டுருப்பா. ஏன்னா அவர் சொல்கிற கதையை உக்காண்டு சமத்தாக கேட்பாளாம் அவள்லாம். தேவையில்லையே, குழந்தைகள் கூட கதை கேட்குறது பாருங்கோ. ஏன் அப்படின்னா தன்னுடைய தியான சக்தியை அவளுக்கு கொடுத்து அவளை உட்காத்தி வச்சிருப்பாராம் சுகபிரம்ம ரிஷி. இவரை மாதிரியே பிரம்மேந்திராவை சுற்றியும் குழந்தைகள்லாம் எப்பப்பார் சுற்றிகிட்டே இருக்குமா. ஒரு தடவை மதுரையில் புட்டு திருநாள்னு நடக்கும். அது என்ன புட்டு திருநாள் அப்படின்னா, சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த நாள் அவள்லாம் கொண்டாடுவா மதுரையில். குழந்தைகள்லாம் அங்கேருந்து வந்து சொல்கிறது, மாமா மாமா எங்களை அந்த புட்டு திருநாளுக்கு அழைச்சிட்டு போங்களேன். ஒன்று சொல்கிறது, தாத்தா எங்களை அழைச்சிட்டு போங்க தாத்தா, எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டுன்னு போக மாட்டேங்கிறா. ஒன்று சொல்கிறது, அண்ணா நீங்கள் எங்களை அந்த புட்டு திருநாளுக்கு அழைச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரை சொல்லி அவரை அழைக்கிறது. நமக்கு தான் அவர் பிரம்மேந்திரன். இப்படி எல்லா குழந்தைகளும் சொன்ன உடனே கையில் ஒன்று, காலில் ஒன்று, தலையில் ஒன்று, காலில் ஒன்றுன்னு தூக்கி, இடுப்பில் ஒன்றுன்னு தூக்கிட்டு அங்கே மறைஞ்சார். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டார். எல்லாம் சந்தோஷமாக
அங்கே விளையாடித்துகள் அந்த அந்த பார்த்ததுகள் அந்த திருநாளை தொன்னை நிறைய புட்டு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுத்துகள். திரும்ப எல்லா குழந்தைகளையும் அதே மாதிரியே கட்டி தூக்கிண்டு கொண்டு வந்து எங்கே அழைச்சிட்டு போனாரோ அங்கே கொண்டு இறக்கிட்டார். உடனே குழந்தைகள்லாம் சந்தோஷம் தாங்கலை. கையில் புட்டோட அவள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுகள். காமிச்ச உடனே அவள் ஆச்சரியப்பட்டு போயிட்டா. பிரம்மேந்திராவை பார்க்கறதுக்காக அவள்லாம் ஓடி வரா. ஆனால் இவர் மறைஞ்சுட்டார். அப்போது சில பேர் சொன்னாலாம், அவரை மானாமதுரையில் பார்த்தேன்னாலாம், இல்லை அதே நேரத்தில் புதுக்கோட்டையில் நான் பார்த்தேன்னாலாம். சில பேருக்கு வேறு ஊரில் ராம நாம ஜபம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாராம், உபதேசம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டா, மறைஞ்சு போயிட்டார். கேளதி மம ஹிருதயேன்னு ஒரு கீர்த்தனை, ராம கீர்த்தனை, ராமாயணம் சாரத்தை முழுக்க அதில் சொல்லிட்டார். காயத்தி வனமாலி அப்படிங்கிற கீர்த்தனத்தில் கிருஷ்ணனை உருகி 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 பாடியிருக்கார் இவர். இவருடைய குரு நம்ம முதல் எபிசோட்லேயே பார்த்தோம், பரமசிவேந்திர சரஸ்வதி இவருடைய குருன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த குரு இவர் 58வது பீடாதிபதியாக ஆக்கணும்னு பார்த்தார்னு சொன்னோம். அப்போ தானே இவர் நிறையா பேசினார், குதர்க்கமாக வாதம் பண்ணினார். அதனால அவர் என்ன பண்ணினார், அந்த 58வது பட்டத்துக்கு இவரை கொண்டு வரல. ஏன்னா இவர் சகஜ சமாதி நிலையிலேயே இல்லையே, தன்னை மறந்த நிலையிலன்னா சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னா இருக்கார் இவர். அதனால் அந்த இடத்துல விஸ்வாதிகேந்திரர் அப்படிங்கிறவரை நியமிச்சுட்டார். இந்த விஸ்வாதிகேந்திரர் யாருன்னா நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஜகத்குரு போதேந்திராளுக்கு இவர் தான் குருவான். இவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்கலை. உன்மத்த நிலையிலேயே கடைசி வரை இருந்ததுனால கடைசியாக இவர் என்ன பண்ணினார், சூஷ்ம சரீரம், காரண சரீரம், ஸ்தூல சரீரம்னு 3 விதமாக தன்னை பிரிச்சுண்டு நெருள், கராச்சி, மானாமதுரை அப்படிங்கிற அந்த 3 இடங்களில் சமாதியாகி சித்தி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் தசமி திதி அன்னைக்கு நெருள் வந்து கரூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் இவர் ஜீவ சமாதி ஆயிட்டார். இவர்கிட்ட ஆத்மார்த்தமாக 2 பேர் கேட்டுண்டாளாம், சித்தி அடையிற போது நாங்கள் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாளாம். ஆனால் அவள் அந்த 2 பேரும் அந்த சமயம் அங்கே இல்லை. ஒருத்தர் மானாமதுரையில் இருந்தார், இன்னொருத்தர் கராச்சியில் இருந்தார். அதனால் சூஷ்ம சரீரத்தை அவளுக்கு காண்பிச்சார். அதனால தான் அந்த 2 இடம். ஆனால் முக்கியமாக இவருடைய சமாதி நெரூரில் தான், சூஷ்மமான ஸ்தூல சரீரத்தோட நெரூரில் இன்றைக்கும் அங்கே இருக்கார், சமாதி நிலையில் இருக்கார். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா, ஞானிகள் கூட பகவன் நாமாவை சொல்கிறார்கள், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார்கள். அப்போ ஞானிகளுடைய பெருமை அற்புதமானது, எல்லையில்லாத ஆனந்தத்தை தரக்கூடியது. அதனால் நம்ம வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு நாமாவை பிடிச்சிண்டு, அது ராமநாமமோ இல்லை கிருஷ்ண நாமமோ, அந்த நாமாவை நம்ம சொல்லணும். ஏன்னா சகலத்தையும் ஜெயிச்சு வந்த ஞானிகள் கூட நாமத்தை விடுறதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருடைய ரொம்ப ஃபேமஸ் கீர்த்தனம் பிபரே ராமரசம் அப்படிங்கிற அந்த கீர்த்தனையோட இவருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் கி ஜெய். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं जनन मरण भय शोक विदूरं सकल शास्त्र निगमागम सारं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं
सरसि जगर्भाण्डं परमपवित्रीकृतपाषाण्डं शुद्ध परमाहंस आश्रमगीतं शुकशौनक कौशिकमुखपीठं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं 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 राम